Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், காங்கிரசினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. காங்கிரஸ்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. கட்சியில ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஸோ அழிவின் பாதையை நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சார், இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? செல்வி ஜோதிமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசக்கூடியவராக தான் ரொம்ப நாளா இருந்திருக்கிறாரு. 2021 ஆண்டு கூட சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையில அவர் இந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பெருமளவுக்கு ஊழல் இருக்கிறது, டிக்கெட்டுகள் விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. கடுமையான எதிர்வினைகள் அது வந்தது. அதன் பிறகு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல அவங்க என்னதான் திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசுவது, திமுக காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு கரூர் மாவட்ட நிர்வாகியை தங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டதற்கு அதற்கு வெளிப்படையான ஒரு கருத்தை சோசியல் மீடியால பரிமாறுவது போன்ற பல விவகாரங்களில் ஜோதிமணி அவர்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை தான் நேற்று அவர் போட்ட ட்வீட் வெள்ளிக்கிழமை. ஸோ அதை நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அது தாவேகா அலையன்ஸ்கோ இல்லை தமிழ்நாட்டில் இப்போ திமுக, தாவேகா, காங்கிரஸ் இந்த விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கின்ற இந்த விஷயங்களுக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது அவங்களுக்கு லோக்கல்ல அவங்க டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதற்காக தான் அவர்கள் அவ்வளவு பெரிய ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இது காங்கிரஸ்ல இந்த மாதிரி டிவிஷன்ஸ் ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை ஒன்றும் நான் பெருசா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இது என்னன்னா, டிவிகேயோட காங்கிரஸ் போயிடுவாங்களா, டிஎம்கே விட்டு விலகிடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல, இந்த ரூமர்ஸ், இந்த டைம்ல இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் இதுல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு பாக்குறாங்க. இதுல என்னன்னா, ஜோதிமணி அவர்கள் பேசியதை காங்கிரஸ் திமுக தலைவர்களை விட டிவிகேவினர் தான் சோசியல் மீடியால பெருசா எடுத்து இதை செல்வ பெருந்தகைக்கு எதிரான ட்வீட்டாக பார்த்தார்கள். பட் கட்சியில விசாரிச்ச வரைக்கும் இது செல்வ பெருந்தகை அவர்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ சம்பந்தம் இல்லை. அங்க நடக்கிற ஒரு லோக்கல் இன்ஃபைட்டிங், கரூர் எம்பிக்கும் கரூர் மாவட்ட தலைவருக்கும் நடக்கின்ற ஒரு உட்கட்சி சண்டை, அதை அவர் பொதுவெளியில போட்டிருக்காரு, அவ்வளவுதான். இதனால டிவிகேக்கு போறது, செல்வ பெருந்தகை தான் டிவிகே அலையன்ஸுக்கு போறதை தடுக்கிறாரு அப்படின்லாம் டிவிகேல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை தடுக்கவே முடியாது. காங்கிரஸ் ஹைகமாண்ட் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே எதுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். செல்வ பெருந்தகையோ இல்ல இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வி ஜோதிமணி அவர்களோ மற்றவங்க யாருமே இங்க காங்கிரஸ்ல டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. இது ஒரு உட்கட்சி விவகாரம். வழக்கமாக காங்கிரஸில் நடைபெறுகின்ற ஒரு உட்கட்சி பூசல் தான். இதுக்கு பெரிய சாயம், பெரிய விவாதம் எல்லாம் தேவை கிடையாது. காங்கிரஸ்ல இது போன்று தினமும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா சார், மதிமுகவினுடைய அந்த சமத்துவ நடைப்பயணத்துக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு. ஸோ அவங்க சொல்ற காரணம் அந்த புகைப்படத்துல எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய காரணம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏனால் இந்திய லாஸ் படி, இந்தியாவினுடைய சட்டங்களின்படி வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு குற்றவாளி. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை எனக்கும் அதுல சொல்றதுக்கு. தமிழ்நாட்டில் அது வேடிக்கையாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு பிரதமருடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை இங்கு என்னமோ பெரிய தியாகிகள் போன்று கொண்டாடுவது, அவர்களை மாவீரர்கள் என்று அழைப்பது, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக நான் பார்க்கல. காங்கிரஸ் மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர், அவருடைய அந்த கொலை வழக்குல அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சூசைட் பாம்பர் வச்சு இறந்துட்டார்ல, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவர் படத்தை நீங்க போடுறது, அந்த ஈவெண்ட்டுக்கு காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறது அது நியாயம் கிடையாது. அந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது
இதே வந்து இந்த எல்டிடி விவகாரத்துல வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்துல எல்லாம் அவங்க சமரசம் செய்து கொள்ளவில்லை. திமுகவோட கூட்டணி இருக்கு. பட் திமுக எந்த ஒரு விழா மேடைகள்லயும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை வைக்கிறது இல்லைல்ல. இன்னொன்னு பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்த போது திமுக அதை ஆரவாரமாக கொண்டாடிய போது காங்கிரஸ் அதற்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. திரு கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து சட்டப்படி பேரறிவாளனை விடுதலை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள், அதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் அவரை ஹீரோவா பண்ணாதீங்க, அவங்கள குளோரிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இதே விஷயங்கள் திரு நளினி போன்றவர்கள் வந்து சிறையிலிருந்து வந்த பிறகு அவர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் ரிவ்யூ பண்ண போறாங்கன்னு அவங்களாம் அமைதியாயிட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் நேத்து கலந்துக்காதது வந்து அவர்களுடைய உரிமை. வைகோவுக்கும் காங்கிரஸுக்கும் பெருமளவுல சண்டைங்க எப்பவுமே, அது ஆகவே ஆகாது அந்த ரிலேஷன்ஷிப். வைகோ அவர்கள் வந்து காங்கிரஸ்னால நான் ஜெயிக்கவே இல்லை 2019, திமுக கொடுத்த எம்பி சீட்டு தான் அது, அவங்க எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தான் நான் வந்தேன், அவங்களுக்குள்ள சண்டைகள் போய்கொண்டே இருக்கும். அதற்கும் கூட்டணி விரிசலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை வந்து முழுமையாக நான் மறுக்கிறேன். அது அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து ரொம்ப விவரமா பேசியிருக்காரு. இப்போ மதிமுகவுக்கு காங்கிரஸ் போலன்னா அப்ப போன வாரம் எதுக்கு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் முதலமைச்சரை சந்திக்கிறார்? முந்தா நேத்து வந்து 31ஆம் தேதி வந்து ஒரு அன்யூஷுவல் பிரஸ் கான்ஃபரன்ஸை காரைக்குடியில கொடுக்கிறாரு. அந்த அன்யூஷுவல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு சிதம்பரம் அவர்கள், இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், வேற வாய்ப்பு இல்லை, விஜய் அவர்களுடைய எண்ணம் பலிக்காதுங்கிற வரைக்கும் போறாரு. அதன் பிறகு மறுநாள் வந்து அவருடைய கட்சியினுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் சேர்மன் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ட்வீட்டை வந்து ஃபேக்ட் செக் பண்றாரு. இது தவறு, இப்படிப்பட்ட கம்பேரிசனே தமிழ்நாட்டை நீங்க யூபியோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ அப்ப காங்கிரஸ் திமுக உறவில் வந்து எந்தவித பெரிய சுணக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாம் கன்வே பண்ண வராங்க. நேற்று திருச்சியில நடந்த ஈவெண்ட்டை காங்கிரஸ் பைகாட் பண்ணது வந்து அவர்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பேசுவோம். இடதுசாரிகள் வந்து திமுக கூட்டணியோடு இருக்கிறார்கள். ஆனா திமுக கூட்டணி செய்கின்ற எல்லா விஷயங்களையும், திமுக செய்கின்ற எல்லா விஷயத்தையும் இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இடதுசாரிகள் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஒரு போராட்டம் கூட இந்த மாநிலத்துல பண்ண முடியலன்னு ஒரு இடதுசாரி கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்லி இருக்கிறார். திமுகவை அவங்க பல இடங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம், இந்த முரண்பாடுகள் எல்லாம் கூட்டணியில் இருக்கதான் இருக்கும். அதிமுக கூட்டணியில முரண்பாடு இல்லையா? முரண்பாடுகள் எல்லா கூட்டணியிலுமே இருக்கும். முரண்பாடுகளை எல்லாம் கலைத்து ஒரு ஃபைனர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதான் அலையன்ஸ். ஆனா சார், அதே போல கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து ரீசெண்டா கொடுத்த அந்த பேட்டியில கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தாவேகாவோட கூட்டணிக்கு போகிறதுன்றதே வந்து வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல செய்தியாளர்கள் வந்து நீங்க 38 தொகுதிகள் கேட்க போறதா சொல்றாங்க. 38 தொகுதிகள் யார் சொன்னது, எவ்வளவு தொகுதிகள்ன்றதை நாங்க அறிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ இந்த தாவேகாவோட கூட்டணிக்கு போவோம் அப்படின்றது வதந்தி அப்படின்னு சொன்னாங்க சார். சோ இதன் பிறகு வந்து தாவேகாவை ஒரு ஆப்ஷனா வச்சு திமுக கிட்ட அந்த பேரம் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ கூட தாவேகா வச்சுதான் அவங்க பேரம் பேசினாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அதுல காங்கிரஸ் தலைவர்களுக்கும் பங்குண்டு, டிவிகே தலைவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு, டிவிகேவுக்கு பிறகு ஊடகங்களுக்கு அதில் மிகப்பெரிய பங்குண்டு. அது ஒரு சாதாரண காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பல குழு இருக்கும் காங்கிரஸ்ல. ஒரு சொத்து பராமரிப்பு குழுவா, அந்த குழு பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த குழுவுல ஒரு உறுப்பினரா அட்வொகேட் சூரிய பிரகாஷ்ன்றவர், அவரு ரிசைன் பண்ணிட்டாருன்னு நேத்து மீடியா ஃபுல்லா ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ரிசைன் பண்ணிட்டா உடனே அவர் வந்து டிவிகேக்கு போகணுங்கிறாரு, உடனே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் டிவிகேக்கு போகணுங்கிறாங்க. காங்கிரஸ்ல எப்ப அந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்க டிவிகேக்கு போகணுமா இல்லையான்னு? யாருமே கணக்கு எடுக்கலங்க. இங்க காங்கிரஸ்ல வந்து தொண்டர்களே வந்து அதிகமாக இல்லாத கட்சி. அது வந்து வெறும் தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில நீங்க வந்து ஒரு முடிவை வந்து அவ்வளவு சாதாரணமா எடுத்துட முடியாது. அதுவும் 20 வருஷ காலம் சோனியா காந்தி கட்டமைச்ச ஒரு அலையன்ஸை விட்டுட்டு
அவங்க வந்து உடனே வெளியில போயிட்டு அடுத்த மறுநாளே போய் விஜய் போன்றவர்களோடு சேர்ந்துட்டு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்கன்னு சொல்றதே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அவ்வளவு ஃபாஸ்டாலாம் காங்கிரஸ்ல டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு சி ரொம்ப நாளாவே வந்து நிறைய கட்டமைப்பு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக கூட்டணி உடைஞ்சாதான் வேற யாராவது ஒருவருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 45% வாக்குகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியலுக்கு வரும் பொழுது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருக்கு வரும். இன்னொன்னு வீரிய திமுக எதிர்ப்பில் விஜய் வீரியமாக இருக்கிறதுனால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் விஜய்க்கு வரும். அப்போ விஜய் ஓட்டு ஸ்பிளிட் பண்ணும்போது பெருமளவுல திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து பறிபோகாது, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் வருது. நிறைய நீங்க 2021லயும் இதே மாதிரிதான் வந்தது. பிஜேபி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அலையன்ஸ் உடைஞ்சா மட்டும்தான், இந்த அலையன்ஸ்ல இருந்து யாராவது அங்க போனாலோ இல்ல இந்த அலையன்ஸ்ல இருக்கிறவங்க யாராவது விஜய் கிட்ட போனா மட்டும்தான் ஓட் ஸ்பிளிட் ஆகும். ஏன்னா சிம்பிள் அரித்மெட்டிக்குங்க. இப்போ வந்து எத்தனை பேரை வந்து பிஜேபி கூட்டிட்டு வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்ல சேர்த்தாலும் கூட நீங்க திமுகவுக்கு போற வாக்குகள் உங்க பக்கம் வரலையே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வாங்குறவங்களை மட்டும்தானே நீங்க கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை நீங்க பிரிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு விஜய் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டை அப்படியே பாதியா பிரிச்சிருவாருன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு தேர்தல் அதெல்லாம் நடக்காது. இன்னொன்னு ஏற்கனவே உங்க பேட்டியிலே நிறைய சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ஓட்டு போடக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. அவங்களுக்கு பாஜக அதிமுகவை ஸ்டாப் பண்ணோம்னா அதற்கு சரியான ஆள் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அது ஸ்டாலினா விஜயான்னு பார்க்க மாட்டாங்க. யாரு ஸ்டாலின் கரெக்டா இருப்பாரா இந்த எலெக்ஷனுக்கு, போடுங்க ஸ்டாலினுக்கு, அவ்வளவுதான். அதுல திமுக தாவேகா அந்த கட்சிகளே கிடையாது. பாஜக அதிமுகவை ஸ்டாப் பண்றது யாரு, அவங்களுக்கு அந்த பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு. அப்படிதான் அந்த கம்யூனிட்டிஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணுவாங்க. இன்னொன்னு இந்த தாவேகா ரூமர்ஸ் எப்படி வந்ததுன்னா, திரு பிரவீன் சக்கரவர்த்தி போய் பாக்குறாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில தான் பாக்குறாரு. ஆனா அவர் பார்த்துட்டு அவர் தான் வெளியில வந்து சொல்றாரு. அதன் பிறகு அவர் பெருசாக எதுவுமே பேசல. ஆனால் இங்க என்னன்னா, ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசின பிறகே இது போன்ற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ராகுல் காந்தி பேசினது வந்து அட் அ பர்சனல் லெவல். ராகுல் காந்தி வந்து ரொம்ப ஒரு கம்பேஷனேட்டான ஒரு பாலிட்டிஷியன். நான் உங்க போன வாரம் உங்களுக்கு கொடுத்த அதே நேர்காணல நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு கம்பேஷனேட்டான பாலிட்டிஷியன். விஜயோடைய நண்பர். விஜய் என்னுடைய நண்பருங்கிறதுனால என் நண்பருக்கு ஒரு துயரம் ஏற்பட்ட போது நான் என் நண்பரிடம் தொலைபேசியில் அழைத்து என் நண்பருடன் துக்கத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் இந்த அலையன்ஸை விட்டுட்டு அந்த அலையன்ஸுக்கு போயிடுவேன்னா நிச்சயமா போக மாட்டேன். அதுக்கு விஜய் அவரை ப்ரூவ் பண்ணணும். அவரை ப்ரூவ் பண்ணாதான் இப்போ காங்கிரஸ் வெளியில போயிட்டாங்கன்னா விஜய்க்கும் கேடஸ் கிடையாது. பெருமளவுல அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸுக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. யாருக்குமே எந்த பிளஸும் இல்லை. ஸோ இந்த காங்கிரஸ் பொறுத்த வரைக்குமே வந்து அவங்க வந்து இந்த ரொம்ப தாமதமா இருப்பாங்க அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல. இப்பவே வந்து திரு சிதம்பரம் அவர்கள் முதல்வரை சந்திச்சு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்ன பிறகும் கூட 2-3 நாட்களாக எம்பிக்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வது இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு சோடங்கர் வந்து ரொம்ப தெளிவா விரிவான ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அந்த பேட்டியில வந்து நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கேட்கிறாங்க, ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களான்னா எந்த கட்சி கேட்காதுன்னு திருப்பி பதில் கேட்கிறாரு. ஆமா நாங்க கேட்டோன்னு கூட அவங்களால சொல்ல முடியல, அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நீங்க இந்த அலையன்ஸ் சைன் பண்ணிட்டு 25 சீட்டோ 30 சீட்டோ வாங்கிட்டு வெளில வந்து கேசி வேணுகோபால் போன்றவர்களை அறிவாலய வாசலில் நாம் கேள்வி கேட்கும் பொழுது என்ன கேள்வி கேட்டாலும் தேர்தலுக்கு பிறகுதான் அதெல்லாம் முடிவு செய்யப்படும் சொல்லுவாங்களே தவிர தேர்தலுக்கு முன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. எந்த திராவிட கட்சியும் ஒத்துக்கொள்ளாது. திமுக மட்டுமல்ல அதிமுகவும் ஒத்துக்கொள்ளாது. நாளைக்கு கூட்டணி கட்சியினருடைய சப்போர்ட் இல்லாம நம்மளால ஆட்சி பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தா இதே திராவிட கட்சிகள் கூட்டணி கட்சிகளை அழைத்து அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார்கள். 2006 நடக்கல, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற. 2026 சிச்சுவேஷன் வேற.
இன்னைக்கு பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய எலெக்ஷன் வின்னிங் மிஷின், மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் வார வந்து டிஎம்கே பிளே பண்ணிட்டு இருக்கும் போது, ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார்கள். அப்படி டிஎம்கே 118 அவங்களே வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப தொடர்ச்சியா இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருந்து ஒரு சலசலப்பு வந்துகிட்டே இருக்குல்ல சார், இது திமுக ஆங்கிள் எப்படி பார்ப்பாங்க இந்த விஷயத்த? இல்ல, திமுக ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு என்ன சீட்டோ அது அது அவ்வளவு சீட் தான் கொடுக்க முடியும், நீங்க ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்களா? நிச்சயமா அதெல்லாம் டிசைட் பண்ணியிருப்பாங்க. சரி, அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 சீட் இப்படி அப்படி மாறலாம், அதெல்லாம் மாறும். அந்த அந்த கிவ் அண்ட் டேக் எல்லாம் காங்கிரஸும் கொடுப்பாங்க, டிஎம்கேவும் கொடுப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த அலையன்ஸ் வந்து 2 பேருக்குமே பெனிஃபிஷியலுங்க. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிறது வந்து மைனாரிட்டிஸ் பிளஸ் தலித் மக்கள் பிளஸ் ஒரு சில ஓபிசிஸ் வந்து ராகுல் காந்தியை பெருமளவு ட்ரஸ்ட் பண்றதுனால டிஎம்கேக்கு என்மாஸ் ஓட்டு போடுறாங்க. டிஎம்கேவுக்கு காங்கிரஸ்னால இது பிளஸ். காங்கிரஸ்க்கு டிஎம்கேனால என்ன பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல 32 உறுப்பினர்களை அப்படியே கம்ப்ளீட்டா டிஎம்கே வந்து காங்கிரஸ் பக்கம் கொடுக்குறாங்க. அவங்களோட ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஎம்கே இஸ் வெரி கிரிட்டிக்கல், வெரி இம்பார்ட்டன்ட். 2029 நீங்க வரைக்கும் பாஜகவை எதிர்க்கணும்னா காங்கிரசினுடைய சப்போர்ட் உங்களுக்கு பாராளுமன்றத்துல தேவை. நீங்க ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக நாடாளுமன்றத்தையே நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? காங்கிரஸுக்கு என்ன, இங்க யாராவது 2 பேர் மந்திரி ஆகணுமா, இல்ல ராகுல் காந்தி பிரதமர் ஆகணுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸில் உள்ள ஒருவர் பிரதமர் ஆவதை காங்கிரஸ் விரும்புமா, இல்லை தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் 2 மந்திரி ஆகிறத விரும்புமா காங்கிரஸ்? காங்கிரஸ்க்கு எது வேணும்? ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து டிவிகேவுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வேணும். காங்கிரஸ் இருந்தா ஒரு பெரிய எலிவேஷன் கிடைக்கும், 20% ஓட்டுங்கிறது வந்து 30% மாறலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. சரி, அவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கணக்கு சரியான கணக்கு தான். பட் காங்கிரஸ் ஒத்து வரணும்ல. இன்னொன்னு, டிவிகேவுக்கும் ஒரு அவங்க வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா சந்திக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்பதான் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். இல்லை நாளைக்கு காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களாலதான்ப்பா நீ இவ்வளவு பர்சன்டேஜ் வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க இப்பவே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ராகுல் காந்தி இமேஜ்னாலதான் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு திமுகவுக்கு சொல்றாங்க. நாளைக்கு டிவிகேவுக்கும் அதே தான் சொல்லுவாங்க. அப்பா விஜய் 10%, விஜய் 50%, ராகுல் காந்தி 50% சொல்லுவாங்க. அதை தாவேகாவினர் ஏத்துப்பாங்களா? அவங்க முதல்ல போயிட்டு அவங்களோட பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணிட்டு, எங்களுக்கு 15 இருக்குப்பா, 20 இருக்குப்பா, இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு இதை நாங்க டேபிளுக்கு கொண்டு வரோம், நீங்க எங்களோட வாங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த எலிவேஷன் கிடைக்கும். அப்ப காங்கிரஸ்க்கு என்ன ஸ்ட்ரென்த், டிவிகேவுக்கு என்ன ஸ்ட்ரென்த், மத்தவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு தெளிவா தெரியும். முதல் தேர்தல்ல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா போறதுதான் அவங்களுக்கு நல்லது. அவங்களோட கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் வெளிப்படையா தெரிஞ்சிடும். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, கிரீஷ் சோடங்கர் அவர்கள் குறிப்பாக கடந்த டிசம்பர் 15க்குள்ள அந்த கூட்டணி தொகுதிகள் எவ்வளவு அப்படின்றத வந்து இறுதி பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? அதற்கு செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மற்ற மாநிலங்கள் குறிப்பா பீகார், ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல வந்து இறுதி நேரத்துல வந்து இந்த சீட் ஷேரிங் கொடுத்ததுனால நிறைய குழப்பங்கள், அதனாலேயே தோல்விகள் இதெல்லாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கோரிக்கையை வந்து காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. இது எப்படி நம்ம பாக்குறது சார்? தமிழ்நாடும் பீகாரும் வேற வேற. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாலதான் சீட் ஷேரிங் டாக்ஸ் எல்லாம் கன்க்ளூட் பண்ணி சீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதன் பிறகு கூட காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் வாஸ் வெரி குட். பட் டிஎம்கே என்னன்னா, மற்ற கட்சிகளோடு எப்ப பேசுறோமோ அப்பதான் உங்களோடவும் பேசுவோம். இன்னொன்னு, காங்கிரஸ் டெட்லைன் எல்லாம் செட் பண்ணலங்க. டெட்லைன் செட் பண்ற இடத்துல எல்லாம் காங்கிரஸ் இல்லை. எந்த கூட்டணியிலுமே வந்து தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெட்லைன்லாம் செட் பண்ண முடியாது. பிஜேபி கூட என்னென்னமோ கேம் எல்லாம் பிளே பண்ணி பார்ப்பாங்க, கடைசியா ஏடிஎம்கே கிட்ட சரண்டர் தான் ஆவாங்க. அதுதான் நடந்திருக்கு. 5 சீட் வாங்கின வரலாறும் இருக்குது. இதே பிஜேபி, நாம பேசுகின்ற பலம் வாய்ந்த மோடி, அமித்ஷா தலைமையிலான பிஜேபி 5 சீட்டு தான் வாங்குச்சு. இதே மோடி, அமித்ஷா தலைமையிலான பிஜேபி தான் ஒரே சட்டமன்றத்துக்கு 20 சீட்டு மட்டும் வாங்கிட்டு போனாங்க. இப்போ 25-30 சீட்டு தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலெல்லாம் அதிமுக கொடுக்க மாட்டாங்க.
தேசிய கட்சிகளுக்குன்னு ஒரு அப்பர் லிமிட் இருக்குது. அந்த அப்பர் லிமிட் வரைக்கும் தான் அவங்களால போக முடியும். அதுக்கு மேல பேசினாங்கன்னா கீழே கூட்டணியில ஏதாவது ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விடும். அந்த விஷயத்தை உணர்ந்துதான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த விஷயத்தை டீல் பண்ணி இருக்கிறாங்க. பவர் ஷேரிங் பத்தி அவங்க வாயே திறக்கல. இன்னைக்கு கேட்டா எந்த கட்சிக்கு அதிகாரம் பிடிக்காது, நாங்க என்ன என்ஜிஓவா, டைரக்டா சொல்லுங்க சார். கேட்டீங்களா இல்லையா? நீங்க தானே போனீங்க, நீங்க போயிட்டு நீங்க தானே நம்பர் சொல்லிட்டு வந்திருக்காங்க டிஎம்கே கிட்ட, உங்களுக்கு இவ்வளவு நம்பர் வேணும் அப்படின்னு. அதுக்கு டிஎம்கேல சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் நம்பர் பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், அதெல்லாம் நாங்க ஒரு கமிட்டி போடுறோம், நீங்க அப்போ வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த கமிட்டியோடு இன்னொரு மூத்த தலைவர் ஒருவர் இந்த கமிட்டிக்கு ஆட் ஆகி அந்த தலைவர் தலைமையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். பிப்ரவரி கிட்ட ஆயிடும் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம். இப்பெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க டிஎம்கே. பொங்கலுக்கு பிறகுதான் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டிக்கு கொஞ்ச நாள் தேவை. அந்த கமிட்டி ஒவ்வொரு கட்சியா கூப்பிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸு ஒரு 2-3 ரவுண்டு முடிஞ்சாதான் முடியும். இவங்க எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் கால் சென்னையில இருந்து டெல்லிக்கு போவோம், டெல்லியில இருந்து சென்னைக்கு வரும். அந்த ஃபோன் கால் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இவங்க எல்லாம் யாருக்கும் எந்த அத்தாரிட்டியும் கிடையாது டிசைட் பண்றது. ஒரு ஃபோன் கால்ல ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசுவாங்க, இல்ல ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கர்கேவும் பேசுவாங்க. இவங்க பேசி முடிவெடுக்கிறதா. பட் என்னுடைய தகவலின்படி முடிவு வந்து ராகுல், சோனியா மற்றும் ஸ்டாலின் எடுக்கிறது தான் முடிவு. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 2021 இதே மாதிரிதான் பேசப்பட்டது. காங்கிரஸ் விலகுகிறது, 25 சீட்டுக்கெல்லாம் காங்கிரஸ் ஒத்துக்காதுன்னு கடைசியில 25 சீட்டுக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு பாண்டிச்சேரியோடு சேர்த்து 10 சீட்டு ஒதுக்கப்படும். 2004லயும் அவங்களுக்கு அதே 10 சீட்டு தான் ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து 1989ல 22% ஓட்டு இருந்தது. இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து 4.5 தான். இன்னொன்னு, தமிழ்நாடு பாலிட்டி வந்து அவ்வளோ ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு. நிறைய புதிய கட்சிகள் வந்திருக்கு. நிறைய புதிய கட்சிகள் வந்து தங்களுக்கென்று ஒரு சில ஓட் பேங்கை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இந்த தேர்தலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடைவதற்கான வாய்ப்புகளை நான் சுத்தமா பார்க்கல. இன்னைக்கு சோடங்குரம் அதான் சொல்லியிருக்கிறேன். மாறலாம். விஜய் தன்னுடைய பொசிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு நாளைக்கு அவர் பின்னால் காங்கிரஸ், விசிகா, லெஃப்ட் போன்ற எல்லா செக்குலர் பார்ட்டிஸும் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா போறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.